+2 அக்கௌண்டன்சியில் மே 2022 வந்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். கால்குலேட் டோட்டல் பர்ச்சேசஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேயா, சரி, ஃபஸ்ட்டு ஃபார்முலா மாத்திரம் பார்த்துடலாம். டோட்டல் பர்ச்சேசஸ்க்கு பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் ப்ளஸ் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அதே டோட்டல் சேல்ஸாக இருந்தால் பில்ஸ் ரிசீவபிள் அண்ட் டெட்டார்ஸ் அக்கௌண்ட். ஓகேயா, சரி, இப்போ இதில் டோட்டல் பர்ச்சேசஸ். ஓகே, சரி, ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டை மார்க் பண்ணிடலாம். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் 1st April 2017 அப்படின்னா இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ். கரெக்ட்? அப்போ கிரெடிட் சைடில் வரும். அதே மாதிரி பில்ஸ் பேபிள்னா 1st April 2017 இதுவும் ஓப்பனிங் பேலன்ஸ், கிரெடிட் சைடில் வரும். இந்த ரெண்டும் நம்ம we have to pay to outside payable. ஓகே, தென் கேஷ் pay to creditors, அப்போ ரெடியூஸ் ஆகும் கிரெடிட்டர்ஸ் பேலன்ஸ். கரெக்டாக? ஸோ இதை டெபிட் பண்ணணும். பெய்டு ஃபார் பில்ஸ் பேபிள், இப்போ இதுவும் பில்ஸ் பேபிள் ரெடியூஸ் ஆகும், இப்போ டெபிட் பண்ணும். ஏன்னா நார்மலாக பர்ச்சேஸ் பண்ணால் கிரெடிட் பேலன்ஸ், ஓகே, பேமெண்ட் பண்ணால் டெபிட் பேலன்ஸ். ஓகே, டெபிட் என்ட்ரி. பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் இதுவும் டெபிட். கேஷ் பர்ச்சேஸ் எங்கேயுமே வராது, இது செப்பரேட்டாக வரும், செப்பரேட்டாக டோட்டல் பண்ணும். அதாவது கேஷ் ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேஸ். ஓகே, அதான் டோட்டல் பர்ச்சேசஸ். தென் கிரெடிட்டார்ஸ் ஆன் 31st March 2018 இது க்ளோசிங் பேலன்ஸ் டெபிட்டில் வரும். அதே மாதிரி இதுவும் டெபிட்டில் வரும். ஓகேயா, சரி, இப்போ ஃபஸ்ட்டு பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் போடலாம். ஃபஸ்ட்டு பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட். ஓகே, ஓப்பனிங் பேலன்ஸ் இஸ், ஒரு நிமிஷம், ஓகே, ஓப்பனிங் பேலன்ஸ் 60,000. ஓகே, அப்புறம் paid for bills payable 1 lakh. Okay, then closing balance 80,000. Okay, ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா மிச்சம் இருக்க பேலன்ஸ் வந்து தட் இஸ் த பில்ஸ் யூ அக்செப்டட். பில்ஸ் அக்செப்டட் அர்த்தம். அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் 60,000. ஓகே, ஆனால் கேஷ் பெய்டு 1 lakh, க்ளோசிங் பேலன்ஸ் 80,000னா அப்போ 1,20,000 ஒர்த் ஆஃப் பில்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேயா, ஸோ இப்போ டேலி ஆகிடும். இப்போ நம்ம கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போடணும். ஸோ இதில் இந்த வாட் எவர் த பில்ஸ் அக்செப்ட் பண்ணுறது பாருங்கள், இது கான்ட்ரா என்ட்ரி வரும், இந்த பக்கம் வரும். கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெபிட்டில் வந்துடும். ஓகேயா, அதான் முக்கியம். ஏன்னா கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பில்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் குறையும், பேலன்ஸ் ரெடியூஸ் ஆகும். ஓகே, அதனால் டெபிட் பண்ணுறோம். அதே பில்ஸ் பேபிள் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா பில்ஸ் பேபிள் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், கிரெடிட் பண்ணுறோம். ஓகே, சரி, இப்போ கிரெடிட்டார்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் 75,000, க்ளோசிங் பேலன்ஸ் 50,000. ஓகே, 75,000, 50,000. தென் மிச்சம் என்ன இருக்குது? கேஷ் பெய்டு 3,70,000, தென் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் 15,000. ஓகே, கேஷ் பெய்டு 3,70,000, பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் 15,000. ஓகே, ஸோ இப்போ இதில் பேலன்சிங் ஃபிகர் இஸ் பர்ச்சேசஸ், தான் கிரெடிட் பர்ச்சேசஸ். ஓகே, கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணனா கிரெடிட்டார்ஸ் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதனால் கிரெடிட்டில் வரும். ஓகேயா, ஸோ இப்போ டோட்டல் பர்ச்சேஸ் ஈக்குவல் டு கேஷ் பர்ச்சேஸ் பார்த்தோம் 3,20,000. ஓகேயா, ஸோ கேஷ் பர்ச்சேஸ் 3,20,000 ப்ளஸ் இந்த கிரெடிட் பர்ச்சேஸ் 4,80,000. ஸோ டோட்டல் இஸ் 8 lakhs. 3,20,000 ப்ளஸ் 4,80,000, 8 lakhs. இதுதான் டோட்டல் பர்ச்சேசஸ். ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப் போடுங்க. ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க எது டெபிட் எது கிரெடிட் சொல்லிட்டு. ஓகே, நான் ஃபுல் ஒன்றா போட்டலாமா? ஓகே, ஐ திங்க் ஓகே. ஸோ சம் போட்டு பாருங்கள். சப்போஸ் டவுட் இருந்ததுன்னா அது கமெண்ட்டில் கேளுங்கண்ணே. தேங்க்யூ.